வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு கலர் பிரேக்கிங், அதாவது கலர் கிரேட் பண்ணும்போது ஏன் உங்க கலர் உடையுது, புஷ் பண்ணும்போது இந்த லிமிட்டுக்கு மேல என்னால் புஷ் பண்ண முடியல, இப்படிங்கிற விஷயங்கள் எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக இன்னைக்கு நான் ரெண்டு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒன்று பிட் டெப்த், ரெண்டாவது குரோமா சப் சாம்பிளிங். இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் என் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு கிளிப்புமே பார்க்க ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ஃபூஜியோட எஃப்லாக் 2ல நான் ஷூட் பண்ணது தான். இது ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கிளிப்பு 10 பிட் 4:2, இன்னொரு கிளிப்பு 8 பிட் 4:0. ஸோ இந்த பர்ட்டிகுலர் கிளிப்ல நம்ம இது ரெண்டுக்கும் இருக்க வித்தியாசத்த தான் பார்க்க போறோம். 10 பிட் 4:2னா என்ன? 8 பிட் 4:0னா என்ன? ஃபர்ஸ்ட்ல பார்க்குற அந்த 10 பிட் அப்படிங்கிறது ஆர் 8 பிட் அப்படிங்கிறது பிட் டெப்த்த குறிக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பர் 4:2 ஆர் 4:0 அது குரோமா சப் சாம்பிளிங் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன குறிக்கும். ஸோ பிட் டெப்த், குரோமா சப் சாம்பிளிங் அப்படின்னு 2 டெர்மா சொல்லிட்டேன். இது எப்படி உங்க கிளிப்ப அஃபெக்ட் பண்ண போகுது? இது எப்படி கலர் கிரேடிங்க இம்பாக்ட் பண்ணும்? அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ஸ்க்ரீன்ல அந்த 2 கிளிப்ப நீங்க பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். முதல் கிளிப்பு 10 பிட் கிளிப்பு, 2வது கிளிப்பு 8 பிட் கிளிப்பு. ஸோ இந்த 10 பிட் கிளிப்லயும் சரி, 8 பிட் கிளிப்லயும் சரி, நான் வந்து இப்போ கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணி, என்னோட எஃப்லாக் 2ல இருந்து ரெக் 709 JP2499 DRT வழியா ரெக் 709க்கு அவுட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கிளிப்ல, அதாவது இந்த 10 பிட் கிளிப்ல நம்ம 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போறோம். குரோமா சப் சாம்பிளிங் அண்ட் பிட் டெப்த்தோட எஃபெக்ட்ட பார்க்கறதுக்கு. நம்ம யூசுவலா கலர் கிரேடிங்ல பண்ற 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் பண்ண போறேன். முதல்ல நான் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். 2வது ஒரு சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஒரு மிட் பாயிண்ட் ஆஃப் 0.336ல என்னோட மிட் கிரே இருக்கும். பிகாஸ் வி ஆர் வொர்க்கிங் இன் டாவின்சி ஒயிட் கிராமட் கலர் ஸ்பேஸ். நான் அத செட் பண்ணிட்டு என்னோட கான்ட்ராஸ்ட்ட நான் புஷ் பண்றேன். ரொம்ப கிரேசியா இல்ல. ஒரு 1.3 அந்த லெவலுக்கு எடுக்கலாம். இல்ல 1.2 இஸ் எனஃப். ரைட் அரவுண்ட் 1.29. ஓகே. அடுத்து நான் என்னோட சேச்சுரேஷன இதுல புஷ் பண்ண போறேன். மேபி அரவுண்ட் ஒரு 80க்கு புஷ் பண்றேன். ஜஸ்ட் டு ஷோ த டிஃபரன்ஸ். அதுக்காக நான் மெயினா இந்த சேஞ்சஸ் பண்றேன். ஸோ ஐ வில் ஜூம் இன்டு திஸ் பிக்சர். இதுல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி நடக்கிற விஷயங்கள நான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ இந்த கிளிப்ல நம்ம பண்ணியாச்சு. இந்த 2வது கிளிப்லயுமே இந்த சேம் சேஞ்சஸ நான் அப்ளை பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணி அப்ளை கிரேட் குடுங்க. ஸோ இது 2க்குமே ஆப்வியஸா சில வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். தென்பட ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தென்படல அப்படின்னா, நான் இப்ப ஜூம் இன் பண்றேன். நீங்க தெளிவா பாருங்க. ஸோ இந்த 10 பிட் கிளிப்ப நான் ஜூம் இன் பண்றேன். இங்க ஆல்ரெடி நீங்க பார்க்க முடியும். இந்த பர்ப்பிள்ல சில இடங்கள் சேச்சுரேஷன் லூஸ் பண்றத பார்க்க முடியும். பட் இத நீங்க கம்பேர் பண்ணும்போது, நீங்க இந்த 8 பிட் கிளிப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இதுல பயங்கரமாவே அதெல்லாம் லாஸ் ஆயிருக்கும். கலர் கிரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது 2க்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. பட் கலர் கிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேச்சுரேஷனும், கான்ட்ராஸ்ட்டும் அட்ஜஸ்ட் பண்ணும்போதே, இதுல எவ்வளோ கலர் பிரேக்ஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால பார்க்க முடியும்னு நெனைக்கிறேன். குரோமா சப் சாம்பிளிங் அண்ட் பிட் டெப்த்தோட முக்கியம் என்ன அப்படின்னு இதுல புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் இது எதனால நடக்குது? இது எப்படி அவாய்ட் பண்ணணும்? அப்படிங்கிறத தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த 2 கிராஃப்பும் 10 பிட்லயும், 8 பிட்லயும் எவ்வளோ டேட்டா இருக்கு? அதுக்குள்ள எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு? அத ரெப்ரசன்ட் பண்ற கிராஃபா இத நான் வச்சிருக்கேன்னு நெனச்சுக்கங்க. மேல இருக்கிறது 10 பிட்டோட டேட்டா. கீழ இருக்கிறது 8 பிட்டோட டேட்டா. இத நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணியிருக்கேன். இது 2யும் புரிய வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆர் உதாரணம் குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களோட லெஃப்ட் சைட்லயும், ரைட் சைட்லயும் 2 மலை இருக்கதா நெனச்சுக்கங்க. இந்த 2 மலைக்கும் ஒரே ஹைட் தான். ஆனா, இந்த ஒவ்வொரு மலையும் ரீச் பண்றதுக்கு வேற வேற படிக்கட்டுகள். லெஃப்ட்ல இருக்க மலைக்கு 1024 படிக்கட்டும், ரைட்ல இருக்க மலைக்கு 256 படிக்கட்டு இருக்கதா நெனச்சுக்கங்க. ஸோ இந்த சினாரியோவ நீங்க மைண்ட்ல வச்சுட்டு, லைட்டா நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 1024 படிக்கட்டுகள் இருக்க மலைய ஏறுறது சுலபமா இருக்கும். ஈஸியா இருக்கும். இந்த 256 படிக்கட்டுகள் இருக்க மலைய ஏறுறத விட. ஏன்னா, அந்த 256 படிக்கட்டுகள் இருக்க மலைய ஏறுறதுங்கிறது, உங்களுக்கு ஒவ்வொரு படிக்கும் அதிக கேப் இருக்கும். ஸோ, அந்த ஒவ்வொரு படியையும் ஸ்கேல் பண்றதே கஷ்டமா இருக்கும். 10 பிட்டையும், 8 பிட்டையும் பொறுத்தவரைக்கும் இதே கான்செப்ட் தான். கால்களுக்கு பதிலா உங்க கண்கள அந்த இடத்துல நீங்க போட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்க கண்களுக்கு 10 பிட் பார்க்குறது சுலபமா ஆர் அந்த கிரேடேஷன் ஸ்மூத்தா இருக்கும். அதே இது 8 பிட்ல உங்களுக்கு அந்த கிரேடேஷன் வந்து ரொம்பவே ஸ்டீப்பா இருக்கும். அதனால கண்களுக்கு வந்து அதிக வித்தியாசங்கள் தெரியும். நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க அந்த 2/8 256 எப்படி அந்த 256ங்கிற வேல்யூ வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர்ல எந்த டேட்டாவுமே பைனரியா 0 ஆர் 1 அப்படின்னு ரெப்ரசென்ட் ஆகும். அந்த பாசிபிலிட்டிய தான் கீழ இருக்க அந்த 2 அப்படிங்கிற நம்பர்ல நம்ம குறிச்சிருக்கோம். அதுல டு த பவர் ஆஃப் 8 டைம்ஸ் டேட்டா ஸ்டோர் ஆகும்போது, அது மொத்தமா 256 வேல்யூஸ் வந்து பாசிபிளா இருக்கும். இது 10 பிட்ல நீங்க மேல பார்த்தீங்க அப்டின்னா, அதே கான்செப்ட் நம்ம 2/10க்கு அத ரெய்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 1024 அதாவது 1024 வேல்யூஸ வந்து 10 பிட்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ
நீங்க பார்க்கலாம் 2 பிட் தான் டிஃபரன்ஸ். 8 பிட்டுக்கும் 10 பிட்டுக்கும் 2 நம்பர் தான் சின்ன டிஃபரன்ஸ் இருக்க மாரி இருக்கு. பட் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கா? கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிக டேட்டா வந்து நம்மளால 10 பிட்ல ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம 8 பிட்ட கம்பேர் பண்ணும்போது. இந்த பிக்சர்ல உங்களுக்கு 10 பிட் அண்ட் 8 பிட்ட பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். 8 பிட்ல அந்த கலர்ஸ்க்கு நடுவுல கோடு கோடா இருக்க விஷயங்கள பேண்டிங்க நீங்க பார்க்க முடியும். ஸோ இதே இது நீங்க 10 பிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கிரேடேஷன் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். நடுவுல இருக்க அந்த பேண்டிங்க வந்து நீங்க ரொம்ப உத்து பார்த்தா தான் அத நீங்க கவனிக்க முடியும். ஸோ கலர் டேட்டாவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது 3 சேனல்ல ஸ்டோர் ஆகும். ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. அண்ட் ஈச் சேனலுக்கு ஒவ்வொரு சேனலுக்குமே 256 வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ 256 கியூப் ஆர் 256 இன்டூ 256 இன்டூ 256 டோட்டலா உங்களுக்கு 16.7 மில்லியன் கலர்ஸ் வந்து பாசிபிளா இருக்கும். இது 8 பிட். ஸோ இதே இது உங்களால இப்ப 10 பிட்ட கெஸ் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 1024 கியூப் இது 1.7 பில்லியன் பாசிபிள் கலர்ஸ். ஸோ 10 பிட்டுக்கும் 8 பிட்டுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அண்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க லாக்ல எடுத்தா கூட 8 பிட் எடுத்தீங்கன்னா, அத கலர் கிரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு டேட்டா வந்து பத்தாது. ஸோ அடுத்ததா குரோமா சப் சாம்பிளிங். இது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ம இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்க இந்த ஒரு பிக்சல்ல நம்ம ஜூம் பண்ணி பார்க்க போறோம். இது உங்க கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, அந்த ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கிற இன்ஃபர்மேஷனா இத நெனச்சுக்கங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் 2 வகையில ஸ்டோர் ஆகும். ஒண்ணு லூமினன்ஸ் அதாவது அந்த சீன்ல எவ்வளோ பிரைட்னஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு பிக்சல் பிளாக்லயும் அது ஸ்டோர் பண்ணி வைக்கும். 2வது கலர் இன்ஃபர்மேஷன். இத தான் நம்ம குரோமா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஒரு பிக்சல் பிளாக்க நான் ரெப்ரசன்டேஷனா ஒரு எக்ஸாம்பிளா ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு இதுல காட்டியிருக்கேன். ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். லூமா வேல்யூ இஸ் நெவர் டிஸ்கார்டட். அதாவது லூமா வேல்யூ வந்து எல்லா பிக்சல் பிளாக்லயும் ஸ்டோர் ஆகும். இது 16 பிக்சல் பிளாக்கா இருந்தாலும் சரி, 32 பிக்சல் பிளாக்கா இருந்தாலும் சரி, லூமா வேல்யூங்கிறது இண்டிவிஜுவல் பிக்சல் பிளாக் எல்லாத்துலயுமே அதோட ஒரிஜினல் வேல்யூவ டிஸ்கார்ட் பண்ணாம ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒண்ணு தான். என்ன அப்டின்னா, நம்ம கண்கள் வந்து பிரைட்னஸ் சேஞ்சுக்கு எவ்வளோ சென்சிட்டிவா இருக்கோ, அந்த அளவுக்கு கலர் சேஞ்சஸ்க்கு சென்சிட்டிவ் கிடையாது. ஸோ, அதனால கேமரா மேனுஃபேக்சர் பண்றவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா, கலர் வேல்யூல நம்ம கொஞ்சம் டிராப் ஆனாலும் பரவால்ல. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா பிரைட்னஸ் வேல்யூவ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ, லூமா வேல்யூவ நம்ம டிராப் பண்ண முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, லூமாவ கம்ப்ளீட்டா ஸ்டோர் பண்ணிட்டு, குரோமா சப் சாம்பிளிங் மூலமா கலர்ஸ டிராப் பண்ணாங்க. ஸோ, இதுதான் குரோமா சப் சாம்பிளிங்கோட பேசிஸ். ஸோ குரோமா சப் சாம்பிளிங்க பொறுத்தவரைக்கும் நீங்க நம்பர் பார்ப்பீங்க. 444, 422, 420 முதல் வேல்யூ எப்பவுமே 4ஆ இருக்கும். அது எத குறிக்குது அப்டின்னா, எல்லா இடத்துலயுமே லூமினன்ஸ் வந்து ஸ்டோர் ஆகுது அப்டிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் 4 குறிக்குது. ஸோ 2வதும் 4, 3வது 4 இருந்துச்சு அப்டின்னா, குரோமா 444. இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, எப்படி லூமினன்ஸ் வேல்யூ டிராப் ஆகாம ஸ்டோர் பண்ணியிருக்கோ, அதே மாரி குரோமா வேல்யூஸையுமே கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது டிராப் பண்ணாம ஃபைல்ல ஸ்டோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ ரா ஃபார்மேட் ஃபைல்ஸு, ஆப்பிள் ProRes 444 இது எல்லாமே மேக்ஸிமம் குரோமா சப் சாம்பிளிங்கான இந்த 444ல தான் நம்ம ஃபைல்ஸ சேவ் பண்ணி வைக்கும். ஸோ அடுத்ததா குரோமா சப் சாம்பிளிங் 422 அண்ட் 420ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பிக்சல் பிளாக்ல 2 ரோ இருக்கு. டாப் ரோ, பாட்டம் ரோ. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டாப் ரோல 2 பிளாக்லயும், பாட்டம் ரோல இருக்க 2 பிளாக்லயும் ஒரிஜினல் கலர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலா என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பக்கத்துல இருக்க அட்ஜசன்ட் பிளாக்கோட கலர் வந்து அதுல காப்பி ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு 50% கலர் லாஸ் இருக்கும். குரோமா 422ல. ஸோ அதே மாதிரி குரோமா 420ல பார்த்தீங்க அப்டின்னா, டாப் ரோல 2 பிளாக்ல மட்டும் தான் உங்களுக்கு கலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதே இது பாட்டம் ரோல உங்களுக்கு 0 கலர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். இத தான் அந்த 420ல இருக்க 0 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்ல இருக்க இன்ஃபர்மேஷன் அட்ஜசென்ட்டா 3 பிளாக்குக்கு காப்பி ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு 75% ஆர் 75% கலர் டேட்டா லாஸ் இருக்கும். 420 8 பிட்ல. ஸோ ஒரு இமேஜ்ல எந்த அளவுக்கு பிட் டெப்த்தும் குரோமா சப் சாம்பிளிங்கும் ஒரு தாக்கத்த ஏற்படுத்துது, ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துது அப்படிங்கிறத காட்டுறதுக்குள்ள சார்ட் தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கிளிப்ல பார்த்த மாரி இந்த கிளிப் 1, கிளிப் 2 நடுவுல 2மே இல்லாம லாக்ல ஷூட் பண்ணாலும், இந்த குரோமா சப் சாம்பிளிங்கும், பிட் டெப்த்தும் எவ்வளோ வித்தியாசத்த ஏற்படுத்துது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாரி கலர் கிரேடிங், எடிட்டிங் அண்ட் டாவன்சி ரிசால்வ் பத்தி தெரிஞ்சுக்க, கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்சோ மேக் ஷூர் யூ ஆர் ஃபாலோயிங் த ரெண்டர் ஹப் ஆன் Instagram. Link is in the description. Thank you. I'll see you again in another video. Until then, bye bye.